ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. ம் வரக்கூடிய ம். சட்டமன்ற தேர்தல்ல சரி. பிஜேபியில இருந்து யாருக்கு முதலமைச்சராக ம். சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க போதும். முதலமைச்சர் அவருக்கா எம்எல்ஏ சீட்டா? என்ன குழப்புறீங்க? எம்எல்ஏ வந்து தாங்க முதலமைச்சராக முடியும். இது கூட உங்களுக்கு புரியலையா? ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் பிஜேபியில சரி சரி என்ன பேச விடுங்க. பேசுங்க. பிஜேபியை பொறுத்தவரையில, தமிழக பிஜேபி பொறுத்தவரையில இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இந்த எம்எல்ஏ சீட்டு யாருக்கு கொடுக்கணும்னா, பிஜேபியில எவன்லாம் தலைவனா இருக்கணும் அவன் ஒருத்தனுக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா யாருக்குமே தகுதி இல்லை. அதாவது ஹெச் ராஜா, பேராசிரியர் சீனிவாசனை விடுத்து அண்ணாமலை, இந்த 3 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவே கூடாது. மீதி இருக்க சீட்டுகளை யாருக்கு கொடுக்கணும்னா, உண்மையா இந்த கட்சிக்காக உழைக்கிற, இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணத்துல உள்ள, இந்த கட்சிக்கு உண்மையா விசுவாசமா உள்ள பாஜக தொண்டர்களுக்கு மட்டும்தான் இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும். கடந்த காலங்களில் நின்று மண்ணை கவனவன் எவனுக்கும் கொடுக்க கூடாது. இந்த அதாவது சீட்டுக்காக இந்த கட்சியில வந்து இணைஞ்ச கும்பல் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். புதுசா வந்தவன் அவனுக்கு தான் சீட்டே கொடுக்குறானுங்க. அது கொடுத்தனா இந்த கட்சி உருப்படாது. ஏன்னா இந்த கட்சிக்காக உழைச்சவன் மேடை கீழே உட்காந்துருக்கான், அவனுக்கு கூடியா? இது வடக்கதாயா நடக்குது. இப்போ பீகார்ல எல்லாம் கொடுக்குறான், ஆனா இங்க தமிழ்நாட்டுல கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்படியே பாருங்க, மோடி வந்தாங்கன்னா அப்படி லைன்ல ஒவ்வொருத்தன் ஒரு ரோஜா பூ வச்சு நின்று இருப்பான். அப்படி எப்படி வரவேற்கிறதுக்கு. நான் என்ன கேக்குறேன், தொண்டர்கள் இந்த மோடியை உண்மையா வரவேற்பதற்கு தகுதியான நபர்கள் பிஜேபி தொண்டர்கள் மட்டும்தான். அவனை தான் முன்னாடி விடணும். ஆனா இவனுக்கு எல்லாம் ஆலமரம் மாதிரி ஆக்கிரமிச்சிடான், வேற அங்கங்க ஊனிடுறான். இப்போ தொண்டர்களை விட மாட்டான். கீழே அடியில புல்லு முளைக்க விடுறது இல்லை. இவனுங்களே அந்த பதவி வச்சுக்கிட்டு இவனுங்களே அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கடைசி மண்ணை கவுவான். ஜெயிக்கிறானா அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே கொடுக்குறாங்கிறேன். நான் என்ன கேக்குறேன், நீ உண்மையா இந்த கட்சிக்காக உழைக்கிற தொண்டர்கள் மேடைக்கு கீழே உட்காந்துருக்கான், அவனுக்கு கொடு. இந்த மேடையில பொதுக்கூட்டத்துல மேடையில ஒரு 10-50 பேர் உட்காந்துருப்பான், அவனுக்கு தான் இவன் எம்எல்ஏ சீட்டை கொடுக்க போறான். இப்போ அதிமுக கூட்டணியில ஒரு 10-50 சீட்டு வாங்கினா அந்த 50 சீட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துருவான். நீ அந்த கும்பல் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாதுங்கிறேன். நீ உண்மையா அந்த கட்சிக்காக உழைக்கிற நம்ம பிள்ளைகள், மேடை கீழே உட்கார்ந்துருக்க பாஜக தொண்டர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிற. அவன் தாயா அந்த கட்சி உண்மையா வளரணும்னு விசுவாசமா இருக்கான். அவன் தாயா இந்த கட்சியில கடைசி வரைக்கும் இருப்பான். இந்த மேடைக்கு மேல இருக்கிறவன் எல்லாம் பதவிக்காக இருக்கிறான். நாளைக்கு அவன் பதவி புடுங்கு திமுகவுல போய் சேர்ந்துருவான். இல்லைன்னா எழுதி வச்சுக்கோ, என் பேரை மாத்திக்கிறேன். அதனால இந்த கட்சிக்காக உண்மையா உழைக்கிறது, உயிரே போனாலும் இந்த கட்சியை விட்டு விலகாத நபர்கள் போக மாட்டான். தொண்டர்கள் மட்டும்தான் போக மாட்டான். இந்த மேடைக்கு மேல இருக்கிறவன் எல்லாம் பதவிக்காக தான் ஒட்டிட்டு இருக்கான். நாளைக்கே அவன் பொறுப்பெல்லாம் புடிங்கிரு, அவளையும் திமுகவுக்கு போயிடுவான். எழுதி வச்சு, இது சத்தியம், இது மோடி மேலே சத்தியம். அதனால இங்க பாருங்க, இந்த உண்மையா வரக்கூடிய தேர்தலில் இந்த எம்எல்ஏ சீட் யாருக்கு கொடுக்கணும்னா, உண்மையா இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு கொடு. ஹெச் ராஜாவுக்கு கொடு, அண்ணாமலைக்கு கொடு, பேராசிரியர் சீனிவாசன் கொடு. நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன். வேற யாருக்கு நான் சர்டிபிகேட் சரி உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் தான் 5 வருஷமா கிடந்து கத்திட்டு தானே இருக்கீங்க. அதனால உங்களுக்கு கூட கொடுக்கலாம்யா, உங்களுக்கு கூட தரலாம். இதை வந்து தலைமை செய்யணும். ஏன்னா நான் என்ன கேக்குறேன்யா, உண்மையா அந்த கட்சிக்கா யாரையா விசுவாசமா இருக்கா? தொண்டர்கள் தானே. அப்ப ஏன் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் பீகார்ல கொடுக்குறான்யா, மும்பைல கொடுக்குறான், தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு. அந்த 10 தலைகள் டிவில தெரியும், அவனுக்கு தான் சீட்டே கொடுப்பானுங்க. எழுதி வச்சுக்கோ. அதை உத்தேச பட்டியலும் போட்டு காட்டிட்டு இருக்கான், போய் பாத்துக்க, வலைதளங்கள வந்துட்டு இருக்கு. அதனாலங்க நான் என்ன கேக்குறேன், இந்த தடவை தயவுசெய்து அங்க எங்க ஐயா அமித்ஷா அவர்களுக்கு காலை பிடிச்சி, உங்க காலை தொட்டு கூட நான் கும்பிட்டு கூட கேட்டுக்கிறேன், பிஜேபி தொண்டர்களுக்கு சீட்டை கொடுங்க தயவுசெய்து. அவன் தான் அந்த கட்சியில கடைசி வரைக்கும் இருப்பான். மேடைக்கு மேல இருக்கவெல்லாம் ஓடிடுவான். இப்ப நாளைக்கே நயினார் பதவி நீ புடிங்கிரு. நீ நாளைக்கே நயினார் பதவி, தலைவர் பதவி புடிங்கிட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில மட்டும் நீ 5 வருஷம் தொடருங்க அப்படின்னு நீங்க நயினார்ட்ட சொல்லுங்க, ஓடிடுவாரு. ஆனா தொண்டை அப்படி இல்ல, கடைசி வரைக்கும் இருப்பான். ஆளாடப்பட்ட ஓபிஎஸ் அங்க போய் பூங்கொத்து கொடுத்துட்டு இருக்காரு. நயினார் ஏமாத்துறையா? நயினார் மட்டும் இல்ல, வானதி சீனிவாசன் கூட எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நீ யார வேணாலும் எடுத்துக்கோ. 10 வருஷம் நீ கட்சியில் தொண்டனா தொடர்ன்னு சொல்லு, ஒரு பயம் இருக்க மாட்டான். மேடைக்கு மேல இருக்க அவ்வளவு தெரிச்சிருவான். ஆனா மேடைக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் மட்டும்தான் உயிரே போனாலும் அந்த கட்சிக்காக கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நீ அவனுக்கு சீட்டை கொடு. கொடுக்க மாட்டான். இது சாபக்கேடு. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணாமலை இந்த தொண்டர்கள், அண்ணாமலை தனித்து போட்டியிடுன்னு சொன்ன காரணமே என்ன, இந்த தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் நினைச்சாரு. பாவம் அந்த மனுஷனுக்கும் பீச பிடிக்கிட்டானுங்க. இங்க பாருங்கய்யா, அரசியல் வந்து எப்படி தெரியுமா, இங்க எவனும் பரமாத்மா கிடையாது. எல்லாம் விருப்பு வெறுப்பு, காமம், கோபம், பேராசை, முக்குணங்கள் மயமானவன் தான். இங்க எவனுமே பெரிய பரமாத்மா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அரசியல் அப்படிதான். அரசியல் வந்து திறமசாலிகள் எல்லாம் முன்னுக்கு வர முடியாது. திறமசாலிகள் கடைசி வரைக்கும் மேடையில பேசிக்கிட்டே செத்து போயிடுவான். அவனுக்கு எந்த பதவியும் கிடைக்காது.
அதான் எல்லா கட்சியிலயும் நடந்துட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. ஆனா அங்க ஒரு ஊமை மாதிரி இருப்பான், ஒண்ணு மைக்க பிடிச்சு 2 வார்த்தை பேச தெரியாது. அவன் பாருங்க எம்எல்ஏ சீட் வாங்கிடுவான், மந்திரி ஆயிடுவான், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. 4 வார்த்தை பேச தெரியாது, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க திறமசாலிகளுக்குலாம் இங்க இடமே இல்ல. அரசியலை பொறுத்தவரையில நல்லா ஜாலரா அடிக்க தெரியணும், நல்லா சொம்பு தூக்க தெரியணும். இந்த பச்சையாச்சலம்னா சொல்லுவாங்க, சில இந்த அடிக்கடி சாட்ட சொல்லுவார், சொம்பு தூக்க தெரியணும். அந்த மாதிரி அப்படி இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து திறமைக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லைங்க. திறமைக்கும் இல்ல, உண்மையா விசுவாசிக்கும் இங்க இது இல்லைங்க. அதனால தமிசா ஐயா நல்ல முடிவெடுங்க ஐயா, தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கொடுக்கணுங்க. நீங்க சரியா வைங்க, நீங்க எதோ நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு தமிழ் தெரியாதுயா, உண்மையாலுமே அவர் தமிழ் தெரிஞ்சுன்னு நானே போய் சொல்லிடுவேன், ஐயா இப்படி இப்படி நீங்க கொடுங்க ஐயா, இந்த கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். என்ன செய்ய, அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், நம்ம பேசுற தமிழ் புரியுமா? நமச்சிவாய். திருச்சிட்டம்பலம் வைங்க போன. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது, கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம், இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும்
இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நமசிவாய்.